மட்டன் குழம்புங்க. மட்டன் குழம்பு வந்து இட்லிக்கும் தொட்டுக்கலாங்க, சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு அதில் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். தக்காளி 2 சேர்த்துக்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க. கறி மசாலா வந்து சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி போட்டுக்கணுங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியானா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வணக்கணுங்க. மட்டன் வந்து நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி வச்சுட்டேங்க. கழுவி தான் அதில் சேர்த்துக்கணுங்க. அப்புறம் நல்லா வணக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வணக்கணுங்க. நல்லா ஆயில் மேலே வர வரைக்கும் நல்லா வணக்கணுங்க. பாருங்கள். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கணுங்க. நல்லா உப்பு காரம் நல்லா ஒட்டின பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடணுங்க. ஒரு 4 விசில் விட்டால் நல்லா வெந்துடும் மட்டன். பாருங்கள், ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடுறேங்க. நல்லா ஆயில் மேலே வர வரைக்கும் நல்லா வெந்த பிறகு தான் தண்ணி ஊற்றுறேன்.
விசில் ஒரு 4 விசில் விட்டால் நல்லா மட்டன் வெந்துடும். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துட்டேங்க. உங்களுக்கு குழம்பு நிறையா வேணும்னா ஒரு தேங்காய் கூட சேர்த்துக்குங்க. நான் வந்து பாதி மூடி தான் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக வந்து பூண்டுங்க, ஒரு 10 பருப்பு சேர்த்துற மாதிரி பூண்டு, இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். சோம்பு வந்து சின்ன கரண்டியில் ஒரு கரண்டிங்க. லவங்கம் ஒன்று ஒரு 6 லவங்கம் சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், ஒரு 6 லவங்கம் சேர்த்துக்கிட்டேங்க. நான் பொட்டுக்கடலை வந்து ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், சூடாக இருந்தால் ஆறின பிறகு எடுக்கணுங்க. பாருங்க, இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. நல்லா மட்டன் வெந்துருச்சுங்க. இப்போ தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, லவங்கம், சோம்பு இதெல்லாம் மிக்சியில் போட்டு நெய்ஸாக அரைச்சி அதில் வந்து ஊற்றணுங்க. மட்டன் கூட ஊற்றி நல்லா கலரணுங்க. இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் குக்கர் போட்டு மூடி வைக்கணும். இதில் வந்து உங்களுக்கு கறி மசாலா வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க உப்பு காரம் போடும்போது. இப்போ வந்து எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுருவேங்க. விசில் வந்த பிறகு சூடாக தான் இருக்கும். நானே மேலே துணி வச்சு தான் எடுப்பேங்க. நல்லா கேஸ் போன பிறகு தான் எடுக்கணும். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். இது நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து இட்லிக்கோசரம் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேங்க. இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.